நம்ம எல்லாருக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரி போறதில்ல. சில நாட்கள் நீங்க இந்தந்த வேலைகளை முடிக்கணும் அப்படின்னு ஒரு டு டூ லிஸ்ட் வச்சிருப்பீங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து எந்த வேலையும் உங்களால முடிக்க முடிஞ்சிருக்காது. அதுக்கு நேரம் நிறைய இருந்திருக்கும். ஆனா செய்வதற்கான ஆர்வம் உங்கள்ட்ட சுத்தமா அன்னைக்கு இருந்திருக்காது. கடைசியில நாளோட முடிவுல உங்களை நீங்களே திட்டுப்பீங்க. நான் ரொம்ப சோம்பேறி ஆயிட்டேன், என்னால எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்னு. இதற்கு காரணம் சோம்பேறித்தனம் இல்ல, எமோஷனல் எக்ஸாஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வு ரீதியான சோர்வு நிலை. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். யாராவது எதிர்பாராத நபரால சில சங்கடமான நிகழ்வுகள் நடந்திருக்கலாம், எதிர்பாராத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வித மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கலாம். அதனால உங்களால அந்த வேலைகளை செய்ய முடியாம போயிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உங்களுக்கென்று ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள் எடுத்து தனியா ஒரு இடத்துல போய் அமர்ந்து டீப் பிரெத் எடுத்துங்க. எடுத்துட்டு கண்களை மூடி என்னுடைய மனம் என்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க. அந்த புரிதலில் தான் குணமடைதல் ஆரம்பமாகிறது. நம்மளுடைய உடல் நலனை பாதுகாக்கிறதுக்கு பல வழிமுறைகளை கையாளுறோம். ஆனா மனநலனை பாதுகாக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை. இனிமேலாவது அதற்கான முதல் படியை ஆரம்பிப்போம்.